வணக்கம். உங்களை வேதியியல் தமிழிற்கு வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பேக்கர் வெங்கட்ராமன் ரீஅரேஞ்ச்மெண்ட்டை தமிழ்ல பார்க்க போறோம். இதுவரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம். ஸோ பேக்கர் வெங்கட்ராமன் ரீஅரேஞ்ச்மெண்ட் வினைங்கிறது ஒரு பேஸ் கேட்டலைஸ்டு ரீஅரேஞ்ச்மெண்ட் ரியாக்ஷன் சொல்லலாம். இந்த வினையில என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, ஒரு அரோமேட்டிக் ஆர்த்தோ அசேலாக்சி கீட்டோன்ஸ் வந்து பேஸ் முன்னிலையில வினைப்படும் பொழுது அது நமக்கு என்ன கிடைக்குது? அரோமேட்டிக் பீட்டா டைகீட்டோன்ஸாக மாற்றம் அடைந்து கிடைக்குது. ஸோ இந்த வினையை தான் நம்ம என்ன சொல்றோம்? பேக்கர் வெங்கட்ராமன் ரீஅரேஞ்ச்மெண்ட் அப்படின்னு சொல்றோம். ஸோ குறிப்பா சொல்ல போனோம் அப்படின்னா, இந்த பாருங்க, இங்க ஒரு அசைல் குரூப் இருக்கு. இந்த அசைல் குரூப் முதல்ல எங்க இருக்கு? ஆக்சிஜன் கூட அட்டாச் ஆயிருக்கு. ஸோ இந்த வினையோட முடிவுல இந்த அசைல் குரூப் வந்து இங்க இருக்கக்கூடிய கார்பனுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகுது. அப்படி டிரான்ஸ்ஃபர் ஆகும் பொழுது நமக்கு என்ன கிடைக்குது? 1,3 டைகார்பனைல் காம்பவுண்ட்ஸ் வந்து நமக்கு கிடைக்குது. அடுத்து பாத்தீங்கன்னா என்னென்ன பேஸ்களை நம்ம இதற்காக பயன்படுத்தலாம் பாத்தீங்கன்னா, பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு, பொட்டாசியம் டெர்சரி பியூட்டாக்சைடு இன் டிஎம்எஸ்ஓ, சோடியம் மெட்டல் இன் டொலுவின், சோடியம் ஆர் பொட்டாசியம் ஹைட்ரைடு, பிரிடின் அண்ட் ட்ரைபினைல் மெத்தில் சோடியம் போன்ற பல வகையான பேஸ்களை இதற்காக நம்ம பயன்படுத்தலாம். ஸோ இதனோட முடிவுல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி பீட்டா டைகீட்டோன்ஸ் வந்து கிடைக்கும். இந்த பீட்டா டைகீட்டோன்ஸ் வந்து ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் சிந்தட்டிக் இன்டர்மீடியேட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதன் மூலமா நம்ம வந்து வெரைட்டி ஆஃப் நேச்சுரல் ப்ராடக்ட்ஸ் வந்து நம்ம சிந்தசைஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் குரோமோன்ஸ், ஃப்ளோவோன்ஸ், ஐசோஃப்ளவோன்ஸ் அண்ட் குமரின்ஸ் போன்ற பல வகையான ஹெட்ரோசைக்ளிக் காம்பவுண்ட்ஸ்களை இதன் மூலமாக நம்ம தயாரிக்கலாம். சரி, வாங்க நம்ம இதனோட மெக்கானிசம் எப்படின்னு சொல்லி பார்ப்போம். முதல் படியில பாருங்க என்ன நடக்குதுன்னு. ஸ்டாட்டிக் மெட்டீரியல் எடுத்துக்கிடுவோம். ஸோ பேஸ் வந்து என்ன பண்ணுது? இங்க இருக்கக்கூடிய புரோட்டானை வந்து அப்ட்ராக்ட் பண்ணுது. ஏன்னா இந்த புரோட்டான் வந்து பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் அசிட்டிக்கா இருக்கும். ஏன்னா பக்கத்துல வந்து கார்பனைல் குரூப் இருக்கு. அப்ப பேஸ் போட்டவனே உடனடியாக இந்த புரோட்டானை அப்ட்ராக்ட் பண்ணும். அப்ட்ராக்ட் பண்ணும் பொழுது இந்த எலக்ட்ரான்கள் இங்கே வரும். இந்த எலக்ட்ரான்கள் ஆக்சிஜனை நோக்கி நகரும். இதனோட முடிவுல உங்களுக்கு என்ன கிடைக்கும்? ஒரு ஈனோலைட் அயான் வந்து உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? இந்த ஈனோலைட் அயான் அடுத்து என்ன நடக்குதுன்னு பாருங்க. இந்த நெகட்டிவ் சார்ஜ் இங்க வருது. இந்த எலக்ட்ரான்கள் வந்து பாத்தீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய கார்பனைல் கார்பனை வந்து தாக்குது. ஸோ இதனோட முடிவுல என்ன நடக்கும்? இந்த எலக்ட்ரான்கள் ஆக்சிஜனை நோக்கி நகரும். ஸோ இதனோட முடிவுல உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு டெட்ராஹெட்ரல் இன்டர்மீடியேட் வந்து உங்களுக்கு கிடைக்குது. சரிங்களா? இப்ப பாருங்க, இந்த நெகட்டிவ் சார்ஜ் வந்து உள்ள வருது. இதை தொடர்ந்து இந்த கார்பன் ஆக்சிஜன் பாண்ட் வந்து உடைஞ்சு இந்த எலக்ட்ரான்கள் ஆக்சிஜனை நோக்கி நகருது. ஸோ இதனோட முடிவுல வந்து உங்களுக்கு என்ன கிடைக்கும்? இந்த கரஸ்பாண்டிங் அயன் வந்து கிடைக்கும். இப்ப நீங்க ஆசிட் ஒர்க்கப் பண்ணும் பொழுது உடனடியாக இங்க இருந்து ஹைட்ரஜனை இந்த ஓ நெகட்டிவ் சார்ஜ் வந்து எடுத்துக்கிட்டு உங்களுக்கு ஹைட்ராக்சி குரூப்பா மாறுது. ஸோ முடிவுல உங்களுக்கு என்ன கிடைக்குது? ஒரு பீட்டா டை கார்பனைல் காம்பவுண்ட் வந்து உங்களுக்கு கிடைக்குது. ஸோ இந்த வினையை வந்து குறிப்பா சொல்ல போனோம்னா ஒரு இன்ட்ரா மாலிகுலர் கிளீசியன் காண்டன்சேஷன் அப்படின்னு சொல்லலாம். அதே வேளையில இந்த வினை வந்து பாத்தீங்கன்னா குறிப்பிட்ட தகுந்த அளவு வித்தியாசமா இருக்கு. எதாவது கம்பேர் பண்றப்பன்னா டிக்மேன் சைக்கிளைசேஷனை கம்பேர் பண்றப்ப, அதாவது டிக்மன் சைக்கிளைசேஷன் சொல்லலாம் அல்லது டிக்மன் காண்டன்சேஷன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ டிக்மன் காண்டன்சேஷன்ல உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பீட்டா டைகீட்டோ எஸ்டர்ஸ் வந்து கிடைக்கும். பட் இந்த வினையில வந்து பாத்தீங்கன்னா பீட்டா டைகார்பனைல் காம்பவுண்ட் வந்து உங்களுக்கு கிடைக்குது. சரி, வாங்க சில எடுத்துக்காட்டுகளை பார்ப்போம். முதல் எடுத்துக்காட்டுல பாத்தீங்கன்னா இங்க ஆக்சிஜன்ல ஒரு பென்சாயில் குரூப் அட்டாச் ஆயிருக்கு. அதே போல இங்க இருக்கக்கூடிய ஆக்சிஜன்லயும் ஒரு பென்சாயில் குரூப் அட்டாச் ஆயிருக்கு. ஸோ பேஸ் போடுறப்ப உங்களுக்கு என்ன நடக்குது? இந்த பென்சாயில் குரூப் மட்டும் உங்களுக்கு ரீஅரேஞ்ச்மெண்ட் ஆகி இந்த பொசிஷனுக்கு வந்து உங்களுக்கு கரஸ்பாண்டிங் 1,3 டைகார்பனைல் காம்பவுண்ட் வந்து கிடைக்குது. ஸோ இந்த எடுத்துக்காட்டுல இருந்து தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, ஸோ இந்த வினை எப்பொழுதுமே ஆர்த்தோ பொசிஷன்ல இருக்கக்கூடிய அசைல் குரூப்பை மட்டும்தான் அது ரீஅரேஞ்ச்மெண்ட் பண்ணும். சரிங்களா? அதே வேளையில பாரா பொசிஷன்ல இருந்துச்சு அப்படின்னா அது எந்த விதமான தாக்குதலுக்கும் உட்படாது. சரிங்களா? இதான் நம்ம இந்த எடுத்துக்காட்டுல இருந்து தெரிஞ்சுக்க வேண்டியது. அடுத்த எடுத்துக்காட்டு பார்த்தீங்க அப்படின்னா பென்சாயில் குரூப் மட்டும் இல்ல, இந்த மாதிரி அமைடு போன்ற குழுக்களையும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு ஸ்ட்ராங் பேஸ் சோடியம் ஹைட்ரேட் போன்ற ஸ்ட்ராங் பேஸை பயன்படுத்தும் பொழுது ரீஅரேஞ்ச்மெண்ட் ஆகி இதனுடைய கரஸ்பாண்டிங் 1,3 டைகார்பனைல் காம்பவுண்ட் வந்து நமக்கு கொடுக்குது. ஸோ இது அடுத்த எடுத்துக்காட்டு. முதல்ல என்ன நடக்குதுன்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த ப்ராடக்டை வந்து தயாரிக்கிறது. ஸோ முதல்ல இங்க இருக்கக்கூடிய ஹைட்ராக்சி குழு வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய சின்னமாயில் குளோரைடு கூட வினைபுரியுது. பிரிடின் முன்னிலையில வினைபுரிஞ்சு இந்த கரஸ்பாண்டிங் ப்ராடக்ட் வந்து கொடுக்குது. இதன் பிறகு பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு டிஎம்எஸ்ஓ பயன்படுத்தும் பொழுது இந்த
அசைல் குரூப் வந்து அப்படியே வந்து ரீஅரேஞ்ச்மெண்ட் ஆகி இந்த கார்பனுக்கு வருது. ஸோ அதனோட முடிவில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் வந்து கிடைக்குது. இது கீட்டோனால் டாடா மட்டத்தில் இன்வால்வ் ஆகிட்டு இருக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இதனோட டைகார்பனைல் காம்பவுண்ட் கூட அது ஈக்குலிபிரியத்தில் இருக்கும். ஸோ இன்னும் சில எடுத்துக்காட்டுகளை பார்ப்போம். ஸோ இந்த எடுத்துக்காட்டு பாருங்க. இந்த ஸ்ட்ரக்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆந்த்ரோகுயினோன் இருக்கக்கூடிய காம்பவுண்ட். இந்த ஆந்த்ரோகுயினோன் ஃப்ரேம் ஒர்க்ல உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய ஆக்சிஜன் கூட ஒரு அசைல் குரூப் வந்து அட்டாச் ஆயிருக்கு. இப்போ நம்ம லித்தியம் ஹைட்ரைடு பயன்படுத்தும் பொழுது ஒரு பேஸ் பயன்படுத்தும் பொழுது இந்த அசைல் குரூப் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே டிரான்ஸ்ஃபர் ஆகி இங்க இருக்கக்கூடிய கார்பனுக்கு வந்து நமக்கு இதனுடைய கரஸ்பாண்டிங் 1,3 டைகார்பனைல் காம்பவுண்டை நமக்கு கொடுக்குது. பேக்கர் வெங்கட்ராமன் வினையில சில நேரங்கள்ல நமக்கு சைக்கிளைஸ்டு ப்ராடக்ட்டும் நமக்கு கிடைக்கலாம். அதற்கு ஒரு எடுத்துக்காட்டு பார்ப்போம். இந்த எடுத்துக்காட்டுல பார்த்தீங்க அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய கார்பாக்சிலிக் ஆசிட் இங்க இருக்கக்கூடிய பீனாலிக் காம்பவுண்ட் கூட டிசிசி டிமேப் முன்னிலையில கப்ளிங்ல ஈடுபட்டு உங்களுக்கு இந்த கரஸ்பாண்டிங் ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு கிடைக்குது. இதன் பிறகு நீங்க பிரிடின் பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு பயன்படுத்தும் பொழுது உங்களுக்கு பேக்கர் வெங்கட்ராமன் ரீஅரேஞ்ச்மெண்ட் வந்து நடக்குது. அதாவது இந்த அசைல் குரூப் வந்து இங்க இருக்கக்கூடிய கார்பனுக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகுது. இதனோட முடிவுல உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு இன்டர்மீடியட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இந்த இன்டர்மீடியட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த கார்பன்ல 2 ஹைட்ரஜன் இருக்கு. 2 ஹைட்ரஜனுமே அசிட்டிக் ஹைட்ரஜன். ஏன்னா 2 பக்கத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா கார்பனைல் குரூப் வந்து இருக்கு. அப்ப நம்ம இந்த காம்பவுண்ட் வந்து பேசிக் மீடியத்துல தான் இருக்கனால இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா உடனடியாக ஒரு புரோட்டானை எடுத்து உங்களுக்கு கரஸ்பாண்டிங் அனையான் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதன் பிறகு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த அனையான் வந்து பாத்தீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய எஸ்டர் கார்பனைல வந்து தாக்குது. ஸோ அதனோட முடிவில் என்ன நடக்கும்? அந்த எலக்ட்ரான்கள் இங்கே போய் மறுபடியும் உள்ள வரும் பொழுது இங்க இருக்கக்கூடிய ஓஎம்இ குரூப்பை வெளித்தள்ளும் பொழுது உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு 5 மெம்பர்டு ரிங் இருக்கக்கூடிய ஒரு இன்டர்மீடியட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதன் பிறகு பார்த்தோம் அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய ஹைட்ராக்சி குழு வந்து இங்க இருக்கக்கூடிய கார்பனை தாக்குது. ஸோ இதனோட முடிவுல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு சைக்கிளைஸ்டு ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு கிடைக்குது. ஸோ இது போன்ற வினைகளும் வந்து பாத்தீங்க அப்படின்னா அதாவது சைக்கிளிசேஷன் வினைகளும் இந்த பேக்கர் வெங்கட்ராமன் ரீஅரேஞ்ச்மெண்ட்ல கொஞ்சம் காமனா நடக்கக்கூடியதாக இருக்கு. இன்னும் சில எடுத்துக்காட்டுகளை பார்ப்போம். இந்த எடுத்துக்காட்டை பாருங்க. ஸோ பொட்டாசியம் கார்பனேட் அதாவது பேஸ் போடுறோம். பேஸ் போடும் பொழுது இந்த அசைல் குரூப் வந்து என்ன ஆகும்? இங்க டிரான்ஸ்ஃபர் ஆகுது. இப்போ நீங்க ஆசிட் பயன்படுத்தும் பொழுது என்ன நடக்குதுன்னு பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு புரோட்டான் ஏற்றம் வந்து இந்த கார்பனைல் ஆக்சிஜன்ல வந்து நடக்குது. அப்ப இங்க இருக்கக்கூடிய ஹைட்ராக்சி குழு வந்து இந்த கார்பனை தாக்குறப்ப இங்க வந்து பாத்தீங்கன்னா ஹைட்ராக்சி குழுவா இருக்கும். ஒரு டெட்ராஹைட்ரல் இன்டர்மீடியட் வந்து உங்களுக்கு உருவாகும். இதனை தொடர்ந்து வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய அசிட்டிக் ஹைட்ரஜனை அந்த எடுத்துக்கிட்டு உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு வாட்டரா வந்து எலிமினேட் ஆகுறப்ப உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஹெட்ரோசைக்ளிக் காம்பவுண்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இது அடுத்த எடுத்துக்காட்டு. இந்த எடுத்துக்காட்டு வந்து பாத்தீங்கன்னா சைக்ளைஸ்டு காம்பவுண்ட் உருவாகக்கூடியதுக்கான எடுத்துக்காட்டு தான். ஸோ இங்க பொட்டாசியம் கார்பனேட் பேஸ் பயன்படுத்துறாங்க. இந்த தான் இங்க அசிட்டிக் ஹைட்ரஜன் இருக்கக்கூடிய கார்பன் நீங்க பொட்டாசியம் கார்பனேட் போடுறப்ப இங்க வந்து அசிட்டிக் ஹைட்ரஜனை எடுத்துட்டு இங்க ஈன்லைட் அயான் உருவாகும். இந்த ஈன்லைட் அயான் இங்க தாக்கும் பொழுது இந்த அசைல் குரூப் வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகி இங்க வந்துருச்சு அப்படின்னா உங்களுக்கு இங்க கரஸ்பாண்டிங் 1,3 டைகார்பனைல் காம்பவுண்ட் வந்து கிடைக்கும். இப்ப இந்த கார்பன்ல பாத்தீங்கன்னா ஒரு லீவிங் குரூப் இருக்கு, அதாவது குளோரின் குரூப் இருக்கு. அப்ப இந்த பினாக்சைடு அயான் வந்து பாத்தீங்கன்னா உடனடியாக அந்த கார்பனை தாக்கி குளோரினை வெளித்தள்ளும் பொழுது உங்களுக்கு இந்த மாதிரி 5 மெம்பர்டு ரிங் காம்பவுண்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆர்த்தோ பொசிஷன்ல இருந்து பக்கத்துல இருக்கக்கூடிய பொசிஷனுக்கு உங்களுக்கு அசைல் குரூப் டிரான்ஸ்ஃபர் ஆகிறதா நம்ம பார்த்தோம். அதே போலவே பெரி பொசிஷன்ல இருந்துச்சு அப்படின்னாலும் உங்களுக்கு இந்த பேக்கர் வெங்கட்ராமன் ரீஅரேஞ்ச்மெண்ட் வந்து நடக்கும். இப்ப பாத்தீங்க அப்படின்னா இங்க பாருங்க அசைல் குரூப் இருக்கு. அதே மாதிரி இந்த பெரி பொசிஷன்ல ஒரு அசிட்டைல் குரூப் வந்து இருக்கு. இப்ப நீங்க பேஸ் பயன்படுத்தும் பொழுது இந்த அசைல் குரூப் டிரான்ஸ்ஃபர் ஆகி இங்க வரும். ஸோ இந்த மாதிரி வினைகளும் இந்த பேக்கர் வெங்கட்ராமன் ரீஅரேஞ்ச்மெண்ட்ல நடக்கக்கூடியதாக இருக்கு. ஸோ இன்னைக்கு நம்ம பார்த்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா பேக்கர் வெங்கட்ராமன் ரீஅரேஞ்ச்மெண்டோட பேசிக் மற்றும் அதனுடைய மெக்கானிசம் மற்றும் அதனுடைய எடுத்துக்காட்டுகளை பார்த்தோம். ஸோ இந்த வினை வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புறேன். உங்களுக்கு இந்த காணொளி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இங்க சில பிராக்டிஸ் ப்ராப்ளம் நான் கொடுத்துருக்கேன். உங்களோட ஓய்வு நேரத்துல நீங்க முயற்சி செஞ்சு பாருங்க. மீண்டும் இன்னொரு வினையில் சந்திக்கும் வரை நன்றி நண்பர்களே.